இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு ரொம்ப அழகாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. என்னம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிறைய உழைப்பை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுவோம் இல்லையா, பயங்கரமான அடியை கொடுக்கக்கூடியதுமா தான். ஆனா கொடுத்தா ஒரு நிறைவான ஒரு செல்வ வளமையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடியது அதான். ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு முன் ஒரு ஹெல்ப் ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா 8ஆம் இடம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த காலகட்டம் எதிர்பாராத தனவரவு இப்ப நல்ல சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைப்பது. ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவேன் எப்பவும். மிதுனம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது. அதே போல நல்லா ஹெல்த் இப்போ வயது மூப்பாக இருக்காங்க அப்படின்றவங்களாம் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. நீங்களே இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் வேலை செய்யலைன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு பிரிக்க முடியாது. அப்பதான் போய் ஹார்ட் பாக்கு நம்மளுக்கு இந்த வலிப்புலாம் வருது இல்லையா, அதெல்லாமே அதான். அப்ப நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் பசுமையான இதெல்லாம் இவங்க ஜூஸ் போட்டு குடிக்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரி. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி. இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு யாருக்கும் நல்லவரும் இல்லை கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதன் பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது பார்க்குற பார்வை நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உலகளாவிய அளவுல, இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்ப மழை பெய்யும், எப்ப பூகம்பம் வரும், எப்ப புயல் காத்து அடிக்கும், எப்ப எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு. அடுத்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்ப குரு கேது சேர்க்கை. இங்கிருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்ப நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து, உலகளாவிய அளவுல இருந்து, நம்ம இதுலயே இப்ப எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது. பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலேயே ராகு கேதுகள் இருக்கும்போது, கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிர்ல இருந்து, அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து, இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் ஒரு பேசுறது எல்லாருமே பாக்குறோம்ல. இப்ப ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கு எல்லாமே இப்பெல்லாம் எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதே போல தங்கம் முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம், அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் இந்த விவசாயிக்கு, கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷம்ன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான் சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம், இந்த மாதிரி நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு. இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான்
அதே போல ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. அது உழைப்பின் ராசி. முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமா வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடும். பராப வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது. இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12 காலச்சக்கரத்தின் 12 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா இருக்கும், நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்போ செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகா பேசுனீங்க. இந்த குரு பயிற்சி மிதுன ராசி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு ரொம்ப அழகாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. என்னம்மா அழகுன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க நிறைய உழைப்பை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா லக்னத்துல வந்து ஜென்மகுரு வனவாசமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இப்ப 2 நல்ல ஸ்தான பலம் பெற்று அவர் உச்சநிலையை வந்து அடைகிறார். நல்ல ஜென்மத்தில் வரும்போது ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ நல்ல தசாபதியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படிப்புக்காக போகிறது, ஒரு தொழிலுக்காக போகிறதுன்னு இருக்கும். அப்படி இல்லையா, தான் நினச்சது வந்து நடக்கலை அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு போயிருப்பாங்க. தொழில் சரியில்லை, குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அவங்க தசாபுத்திக்கு ஏற்றவாறு ஒரு பணப்பிரச்சனை, இல்லை தொழில் சரியாக அமையாமல் அதில் முதலீடு போட்டு நஷ்டம் அடைகிறது. ஏன்னா நமக்கு இந்த காலகட்டம் வந்து நம்ம ஒரு நினச்சி ஒரு வேலையை செய்வோம், அதற்கு மாறாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு 1000 ரூபாய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு நினைப்போம், ஆனால் அதில் வந்து லாபமே வராமல் அந்த முதலீடே போட்டுட்டு இருக்கும்போது அங்கே பெரிய நஷ்டத்தை அடைவோம் இல்லையா. இப்போ வரக்கூடிய குரு உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்க பெற்றுத்தரும். இதுக்கு முன்னாடி அவன் இருக்கான் பைத்தியக்காரன், அவன் பேச்செல்லாம் யார் கேட்பா அப்படின்னு சொல்றது இல்லைப்பா, அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு அப்படின்னு இன்னைக்கு உங்கள் கூப்பிட்டு 10 நிமிஷம் கூட பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய தகுதியும் அது உயர்வும் காணப்படும். எப்பயும் வந்து இப்போல்லாம் வந்து பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க. அவன் உண்மையாக இருக்கானா நேர்மையாக இருக்கானா அப்படின்லாம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட நேர்மையும் இருக்கும், உங்களுக்கு திறமையும் இருக்கும், உங்களை பற்றி 4 பேர் வந்து நல்ல விதமாக பேசக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இருக்கும். ஏன்னா குருவானவர் 7-10 கூடையவர் பாதகாதிபதியும் கூட. அப்போ கொஞ்சம் பொறுமை நிதானம் இது வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். உண்மைக்கு மாறாக வந்து எதுலையான நம்ம வந்து சீக்கிரமாக போகணும்னு காலை வச்சோம்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக நஷ்டத்தை வந்து அடைவோம். ஏன்னா சனி இருக்கிறது நம்ம மீன ராசியில் இருக்கார். அப்போ நம்ம நாயபான் அங்கே உட்காந்துருக்கும் போது நம்ம தவறான வழிகளில் போனால் நம்மளுக்கான ஒரு தண்டனை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு லோன் கிடைக்கிறது, உங்கள் தொழிலை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறது. ஏன்னா 6ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து அவர் கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கடன் இருந்ததுமா, அந்த கடனெல்லாம் நான் எப்படி கட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீந்துடும். எதிரியா அவன் நேர்முக மறைமுக எதிரியா ஒன்று அவன் போயிடுவான் அவங்கள விட்டு, இல்லை நீங்கள் அவன் இருக்கிற இடத்த விட்டு வந்துடுவீங்க. ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டேன், என் பிரச்சனைகள்லாம் தீருமா, ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க முடியல, என் வாழ்க்கையில் வந்து பலவித இன்னல்கள், 8ஆம் இடம்தான் வலி வேதனை அசிங்கம் அவமானம், இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை ஒன்று இருக்கான்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பயங்கரமான அடியை கொடுக்கக்கூடியதுமா தான். ஆனால் கொடுத்தா ஒரு நிறைவான ஒரு செல்வ வளமையும் ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கக்கூடியது அதான். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன் வந்து ஒரு ஹெல்ப் ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா 8ஆம் இடம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டம் எதிர்பாராத தனவரவு, எங்கள் தாத்தா பாட்டா வீட்டிலலாம் எனக்கு ஒரு சத்து கிடச்சதுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடியது. திருமணம் நடக்கக்கூடியது. 90s கிட்ஸ்லாம் இருக்கிறீங்க மிதுனத்தெல்லாம் இப்போ கெட்டி மேலும் நிச்சயம் கொட்டும். பார்த்து ரொம்ப வந்து உங்களுடைய கண்டிஷன்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கு டிக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். தொழில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து நிறைய இவங்க அதான் நல்லா வந்து
முற்படுவாங்க, முனைவாங்க. ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலேன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல தொழில் மாற்றம் 10 பார்க்குறாரு. நல்லா சிறப்பாக இது வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தேன் கஷ்டப்பட்டு இருந்தேன்னு இருக்கலாம். இப்போ நல்ல சிறப்பான மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடியவர். நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைப்பது. ஹெல்த்தை தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவேன் எப்பவும். மிதுனம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது. அதே போல் நல்லா வந்து ஹெல்த் இப்போ வயது மூப்பாக இருக்காங்க அப்படின்றவங்களாம் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. நீங்களே வந்து இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தொப்பை போடுதுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து அங்கே கல்லீரல் அங்கே அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் போய் அங்கங்கே வந்து கல்லீரல் வேலை செய்யலைன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு பிரிக்க முடியாது. அப்போதான் போய் ஹார்ட் பாக்கு நம்மளுக்கு வந்து இந்த வலிப்புலாம் வருது இல்லையா, அதெல்லாமே அதான். அப்போ நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பசுமையான இதெல்லாம் வந்து இவங்க ஜூஸ் போட்டு குடிக்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். நல்லா எண்ணெய் பதார்த்தங்களை கம்மி பண்ணி டைமுக்கு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டாங்கன்னா மிதுனத்துக்கு அருமை. 2இல் வரக்கூடிய குரு அவர்களுக்கு அனைத்து விதமான திருமணம், குழந்தை பாக்கியம், பணம் கொடுத்துருவாரு. கட்டு பணத்தை என்ன போறாங்க, அதான் இப்ப மிதுனத்துக்கு வேணும். அது வந்து இப்ப கிடைக்க போகுது. வாழ்க்கை நல்லா இருக்க போறாங்க. கடவுள் எந்த கடவுள் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா மசானா கொல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த இதெல்லாம் வந்து மாசாணி அம்மன் சொல்லுவோம். அதாவது மசானா கொல்லைன்னு வந்து இதுல வரும், நம்ம அமாவாசை முடிஞ்ச உடனே பண்றோம் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள. அதை வல்லாம அம்மன் எங்கெல்லாம் துடியா இருக்கோ, காவல் தெய்வங்களா இருக்காளோ அம்பால அவங்கள நினைத்து வழிபடும் போதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து சிவ வழிபாடு வச்சுக்கணும். பழமையான சிவஸ்தலங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். காலஸ்திரி போயிட்டு வருது, ஏன்னா அடுத்து வரக்கூடிய ராகு கேது இவங்களுக்கு 2ல் வரும். அப்போ அலாட்டாயணம் இப்போ கடகடகடன்னு நம்ம வேலைகளை செய்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல உட்காந்துடணும். 2க்கு வந்துருவாரு கேது. அப்போ அப்படியே குவைட்டா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கடந்து வரும்போது மிதுனம் அட்ராசக்க தான். வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் தான். சூப்பர். மிதுன ராசிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க. மிதுன ராசிக்கு ரொம்ப நன்றிம்மா. மிதுன ராசி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குரு பயிற்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ராஜ யோகமாக உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போதான். ஃபுல் வீடியோ பாருங்கள். அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஒரு கோயில் சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.